எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், எங்குள்ள திராவிடர் ஒன்றாதல் கண்டேன். திங்களோடும் செலும்பரதி தன்னோடும் என்னோடும் உடுக்கலோடும் மங்கு கடல் இவற்றோடும் தமிழோடும் பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே. அன்பான அன்னவாசல் பகுதி தாய் தமிழ் உறவுகளை, உங்கள் அனைவருக்கும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய அன்பு தம்பி புதுக்கோட்டை ஜெயசீலனின் மாலை வணக்கம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதை விட யாருக்கெல்லாம் ஓட்டு போடக்கூடாது என்கின்ற சிந்தனையை தூண்டுகின்ற வகையில் இந்த தேர்தல் களத்தில் தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டு தரித்திரியமாக இருந்த திராவிட கட்சிகளை விரட்டி தூய தமிழ் தேசிய தமிழர் ஆட்சியை இந்த மண்ணில் நிலைபெறச் செய்வதற்காக விவசாயி சின்னத்தில் விராலிமலை சட்டமன்ற தொகுதியின் சார்பில் போட்டியிடுகின்ற அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட படித்த பண்பான பெண்ணாக, நமது வீட்டு பிள்ளையாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக வீற்றிருக்கின்ற சத்யலட்சுமி அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் நீங்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை உரிமையோடு கேட்டு என்னுடைய உரையை துவங்குகின்றேன். அன்பு உறவுகளே, 1870ஆம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரு மன்னர் ஆண்டு கொண்டிருந்தார். அந்த மன்னர் ஒரு உத்தரவை போடுகின்றார். ஒரு அடர்ந்த காட்டு பகுதி, அந்த காட்டு பகுதியில் இருக்கின்ற மரங்களை எல்லாம் வெட்டிவிட்டு ஒரு புதிய அரண்மனையை கட்ட வேண்டும் என்பதற்காக அந்த மன்னன் தன்னுடைய வீரர்களுக்கு உத்தரவு போடுகின்றார். உடனே அந்த மன்னனுடைய உத்தரவை நிறைவேற்றுவதற்காக அருவா கத்தி கோடாரியோடு காட்டுக்குள் சென்ற வீரர்கள் மரங்களை வெட்ட ஆரம்பிக்கின்றார்கள். மன்னன் புதிய அரண்மனை கட்டுவதற்காக அந்த மரங்களை வெட்டும் பொழுது ஓடி போய் ஒரு பெண் தடுத்து நிறுத்தி மரத்தை கட்டி அணைக்கின்றார். அவள் பேர் அமிர்தா தேவி என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கின்றார்கள். ஒரு மரத்தையும் நான் வெட்டவிட மாட்டேன், என் உயிர் போனாலும் சரி என்று அவள் மரத்தை கட்டிப்பிடித்தவாறு போராட்டத்தை ஆரம்பிக்கின்றார். நண்பர்களே, அவள் வெட்டி வீழ்த்தப்படுகின்றார். பெண்ணென்றால் பேயும் இறக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் பெண்ணென்றும் பாராமல் அந்த மன்னனுடைய வீரர்கள் மரத்தை காப்பாற்றுவதற்காக கட்டிப்பிடித்த அந்த பெண்ணை வெட்டி வீழ்த்துகின்றார்கள். அவள் வெட்டி வீழ்த்தப்பட்டவுடன் போராட்டம் மீண்டும் தொடர்கின்றது. அந்த தாயின் 2 பெண் மகள்கள், அந்த 2 பெண்களும் வந்து அதே மரத்தை கட்டி தழுவி மற்ற மரத்தை வெட்ட விடாமல் தடுக்கின்றார்கள். அவளும் வெட்டி வீழ்த்தப்படுகின்றார். அந்த தாயும் வெட்டி வீழ்த்தப்பட்டால் அவள் பெற்றெடுத்த 2 மகளும் வெட்டி வீழ்த்தப்படுகின்றார்கள். இது போல 260 பெண்களை அந்த மன்னன் கொள்கின்றார். கடைசி வரை போராட்டம் போயவில்லை. காடெங்கும் இரத்த சகதியாக, இரத்த வெள்ளமாக மாறுகின்றது. ஒரு மரத்தை கூட வெட்ட விடாமல் அந்த ராஜஸ்தான் பகுதியை சார்ந்த அந்த பழங்குடியின மக்கள்
எல்லா மரத்தையும் காப்பாற்றி நின்றார்கள். மனம் இறங்கிய வண்ணன் இத்தனை பெண்களை வெட்டி சாய்த்து விட்டோமே என்று அந்த திட்டத்தையே கைவிட்டு காடுகளை காப்பாற்றுவதற்காக உத்தரவு போட்டான். நண்பர்களே, இதை எதற்காக சொல்கின்றேன்? ஐம்பூதங்கள் சேர்ந்தது இந்த உலகம். நீர், நிலம், காற்று, வான் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த உலகம். நீர் இல்லாமல், நிலம் இல்லாமல், காற்று இல்லாமல், வான் இல்லாமல், நெருப்பு இல்லாமல் இந்த பூமி பந்தில் உயிரினங்களோட ஒரு நாளும் வாழ முடியாது. இது அத்தனையும் இருந்தால்தான் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் நம் பிள்ளைகளும் நம் சந்ததிகளும் வாழ முடியும். 50 ஆண்டுகளுக்கு முன்பாக நம் முன்னோர்கள், நம் பெற்றோர்கள், நம் தாத்தன், நம் அப்பன், நம் பூட்டன் அப்படித்தான் இந்த உலகத்தை ஒரு அழகான உலகமாக, இயற்கை நிறைந்த உலகமாக நமக்கு கொடுத்து சென்றார். இந்த புதுக்கோட்டை மாவட்ட மன்னர்கள் வாழ்ந்த காலத்தில், மன்னர்கள் ஆண்ட காலத்தில் இவ்வளவு வறட்சியான மாவட்டமாக இல்லை. ஏன்? இந்த புதுக்கோட்டை சமஸ்தானம் என்பது இந்திய விடுதலை போராட்டத்தில் முடிந்த பிறகு 1949 ஆண்டுதான் இந்தியாவோடு இணைந்தது. வெள்ளைக்காரன் இந்த பகுதியை ஆண்ட பொழுது, இந்த மண்ணை ஆண்ட பொழுது புதுக்கோட்டை தொண்டைமான் மன்னர்களிடத்தில் கேட்கின்றார், காவிரி ஆற்றின் வாய்க்காலை உங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கொண்டு வருகின்றோம், உங்கள் புதுக்கோட்டை சமஸ்தானத்திற்கு கொண்டு வருகின்றோம் மன்னரே, உங்களுக்கு காவிரி கால்வாய் மூலியமாக தண்ணீர் கொண்டு வர நாங்கள் ஆவணம் செய்கின்றோம், வசதி செய்து தருகின்றோம் என்று சொன்ன பொழுது நமது தொண்டைமான் மன்னர்கள் சொன்னார்கள், அது தண்ணீர் இல்லாத வறட்சி பிரதேசத்திற்கு கொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்னார். புதுக்கோட்டை மாவட்டம் என்பது வானம் பார்த்த பூமிதானே, உங்களுக்கு ஏன் தண்ணீர் தருகின்றோம் என்று சொல்கின்றோம்? காவிரி கால்வாய் வழியாக வெட்டி தண்ணீர் தருகின்றோம் என்று சொல்கின்றோமே, ஏன் வேண்டாம் என்று மறுக்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது, வெள்ளைக்காரன் கேட்ட பொழுது நம் மன்னர் சொன்னார், கால் கட்டை வரலால் என் புதுக்கோட்டை மண்ணை அழுத்தினேன் என்றால் 5 அடியில் தண்ணீர் பீரிட்டு அடிக்கும், எனக்கு அதற்கு தண்ணீர் என்று கேட்டார். ஆனால் நண்பர்களே, இன்றைக்கு அன்னவாசலுக்கும் விராலிமலைக்கும் 15 நாளுக்கு ஒரு முறைதான் தண்ணீர் வருகின்றது. இந்த நிலைமைக்கு யார் காரணம்? ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகமும் ஆண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஐயா விஜயபாஸ்கர் தான் காரணம். மறுக்க முடியுமா? ஏன் இப்படி வறட்சி மாவட்டமாக மாறியது? இருந்த காடுகளை எல்லாம் அழித்து விட்டோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் திரும்பிய பக்கம் எல்லாம் கருவேலக்காடு, இன்னொன்று தைலமரக்காடு. அரசாங்கமே 2.5 லட்சம் ஏக்கரில் தைல மரங்களை வளர்க்கின்றது. தனியார் நிலத்தில் விவசாயம் கைவிட்டு போனதா? விவசாயத்தில் சரியான வருமானம் இல்லதா? விவசாயத்திற்கு சரியான நீர் இல்லாததா? நாம் புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் தரிசு நிலங்களாக நம்முடைய நிலத்தை போட்டுவிடக் கூடாது என்பதற்காக தைல மரத்தை போட்டிருக்கின்றார்கள். தனியார் விவசாயிகள் 2.5 லட்சம் ஏக்கரில் தனியார் தைல மரங்கள் போட்டிருக்கின்றார்கள். அரசாங்கம் 2.5 லட்சம் ஏக்கரில் தைல மரத்தை போட்டிருக்கின்றது. இந்த தைல மரங்களே வராததற்கு முன்பாக சமூக நல காடுகள் இருந்தது, காப்பு காடுகள் இருந்தது, அதில் பறவைகள் இருந்தது, அதில் மயில்கள் இருந்தது, அதில் விலங்குகள் இருந்தது, முயல் இருந்தது, உடும்பு இருந்தது, இந்த பகுதியில் சிங்கம் இருந்ததாக சான்றளிக்கின்றார்கள். இவ்வளவு வனமான வனம் இருந்தது, காடு இருந்தது. இன்றைக்கு எல்லாம் அழிக்கப்பட்டு தைலமர காடுகளாக இருக்கின்றது. இந்த தைலமர காடுகள் என்ன செய்கின்றது தெரியுமா நண்பர்களே? நிலத்தடி நீரை உறிஞ்சி குடிக்கின்றது. ஒரு காடு என்றால் அந்த காட்டில் பார்த்தோம் என்றால் மரம் இருக்கும், பல வகையான மரங்கள் இருக்கும். அந்த மரத்தில் கூடு கட்டி இருக்கும், குயில் இருக்கும், கிளி இருக்கும், காக்கை இருக்கும், பல பறவைகள் இருக்கும். ஆனால் தைலமர காட்டில் எங்கேயாவது ஆரஸ்பதி மரத்தில் கூடு கட்டி பறவையை பார்த்திருக்கின்றீர்களா? உயிரினங்கள் வாழ தகுதியற்ற காடு தைலமர காடு. வானம் பார்த்த பூமியாக மாற்றப்பட்ட இந்த புதுக்கோட்டை மண்ணில் இதற்கான தைலமர காடு. இதற்காக போராடி நீதிமன்றத்தில் போராடி
தடை உத்தரவு வாங்கிய கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த தடையை மீண்டும் உடைத்து நீதிமன்றத்தில், மதுரை உயர்நீதிமன்றத்தில் போய் பொய் சொல்லி ஆஸ்திரேலியாவிலிருந்து தைலமர கன்றுகளை கொண்டாந்து இருக்கின்றோம். அதனால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லை என்று சொன்னவுடன் அந்த படித்த நீதிபதி, சட்டம் படித்த நீதிபதி, மண்டைக்கு மூளை இருக்கின்றதா மண் இருக்கின்றதா என்று தெரியவில்லை. எந்த ஆய்வும் செய்யாமல் மீண்டும் அனுமதி கொடுத்து விட்டார். தடையை உடைத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதுல இங்க ஒரு சுற்றுச்சூழல் மந்திரின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு பேரு பொய்யநாதன் வச்சிருக்கலாம், மெய்யநாதன் தப்பா வச்சுட்டாங்க. அவருக்கு எந்த பகுதியில் கல்குவாரி இருக்கின்றது? யாருக்குத்தான் இல்லை? அண்ணன் விஜயபாஸ்கருக்கு கல்குவாரி இருக்கின்றது, அமைச்சர் ரகுபதிக்கு கல்குவாரி இருக்கின்றது. இந்த கல்குவாரிகளினால் எவ்வளவு சுற்றுச்சூழல் கேடு! இந்த கல்குவாரிகள் இருக்கின்ற மலையெல்லாம் உடைத்து கல்லாக மாற்றி நீங்கள் கள்ளத்தரமாக பல ஆயிரம் கோடி சம்பாதித்து விட்டீர்கள். ஆனால் விராலிமலை பகுதி, அன்னவாசல் பகுதி, இந்த சுற்றுவட்டம் இழுப்பூர் பகுதி எங்கும் குண்டும் குழியுமாக கிடக்கின்றன. உங்களால் ஒரு மலையை மீண்டும் உருவாக்கி தர முடியுமா? நண்பர்களே, நம்மளால் ஒரு சட்டையை தயாரிக்க முடியும், ஒரு காரை தயாரிக்க முடியும், ஒரு பைக்கை தயாரிக்க முடியும், அமர்ந்திருக்கின்ற நாற்காலியை தயாரிக்க முடியும், இதுபோல பேனரை தயாரிக்க முடியும், டாடா ஏசியை தயாரிக்க முடியும், வீடு கட்டிவிட முடியும். ஆனால் நண்பர்களே, உங்களால் ஒரு குளத்தை விஜயபாஸ்கரால் உருவாக்கி தர முடியுமா? ஒரு மலையை அண்ணன் ரகுபதியால் உருவாக்கி தர முடியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த தொகுதியில் போட்டியிடுகின்ற அண்ணன் செல்லபாண்டியனால் சிற்றன்னவாசல் போல ஒரு மலையை உருவாக்கி தர முடியுமா? விராலிமலையில் எம்பெருமான் முருகன் குடிகொண்டிருக்கின்றானே, அது போல ஒரு மலையை மெய்யனாரனால் உருவாக்கி தர முடியுமா? 50 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே ஏரி, குளம், கண்ணாய் எல்லாம் இருந்தது. அந்த கண்ணாய் எல்லாம் மீண்டும் இவர்களால் உருவாக்கி தர முடியுமா? இயற்கையை அழித்தால் அது நமக்கு பேரழிவைத்தானே தருமே தவிர, நம்மளை மரணப்படுக்கையில் நாம் தருமே தவிர எதுவும் செய்யாது. அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு அன்னவாசலுக்கு பெருமை, பக்கத்தில் சிற்றன்னவாசல் இருப்பதினால் அன்னவாசலுக்கு பெருமை. விராலிமலையில் முருகன் குடிகொண்டதனால் அன்னவாசலுக்கு பெருமை, விராலிமலைக்கு பெருமை, இழுப்பூருக்கு பெருமை, புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை. ஆனால் இந்த சிற்றன்னவாசல் யார் குடிகொண்ட இடம் தெரியுமா? சமண முனிவர்கள் அல்ல, தமிழ் சமூகத்தின் தொன்மையான சிந்தனைகளை உருவாக்கிய சிந்தனை பள்ளி இது. இது மலை குகை அல்ல நண்பர்களே, மலை குகை அல்ல. இந்த சித்தனவாசல் பகுதி 25 ஆண்டுகளுக்கு முன்பாக போய் சென்றால் காலி மதுப்பாட்டில்கள் கிடக்கும், கள்ளக்காதல்கள் கூடி கிடந்த இடமாக இருந்தது. அதை சிற்றன்ன வாசலாக மாற்றியது 25 ஆண்டுகளுக்கு முன்பாக என்போன்ற தமிழ் தேசிய பிள்ளைகள் சீமான் தம்பிகள் அதை மீட்டு தந்தது. அந்த சித்தன்னவாசல் சாதாரண குகை கோயில் அல்லது. ஆசிரக முனிவர்கள் நமக்கு இலக்கியங்களை தந்தவர்கள், மருத்துவத்தை தந்தவர்கள், நம் வாழ்க்கை மேம்பாட்டிற்காக உழைத்த ஆசிரக முனிவர்கள் வாழ்ந்த குடிகொண்ட இடம். அங்கிருந்துதான் நம் பிள்ளைகளுக்கு, நம் முன்னோர்களுக்கு கல்வியை கற்றுத்தந்த அந்த சித்தன்னவாசலுக்கு பின்பாக 10 ஏக்கரில் கல்குவாரி கொண்டு வர போகின்றார்கள். உலகத்திலேயே, இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஓவியம், அதுவும் இன்னைக்கு இருக்கிற பெயிண்ட்ல செய்த ஓவியம் இல்லை நண்பர்களே. அன்றைக்கு மூலிகையால் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மூலிகையை எடுத்து, அந்த மூலிகையில் சாறு எடுத்து, எந்த சாரில் எதை சேர்த்த, இன்னொரு சாரை சேர்த்தால் எப்படி வண்ணம் தீட்ட முடியும் என்று கண்டுபிடித்து, அதுவும் அண்ணாந்த வாக்கில் படுக்கை சுவரில் மேல் உச்சியில் அழகான படங்களை நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை அவன் மறைந்து வைத்திருக்கானே, அதை காப்பாற்றுவதற்கு இந்த அரசுகளுக்கு துப்பு இருக்கின்றன.
உன்னால் அதுபோல ஒரு ஓவியத்தை இன்றைக்கு உன்னால் உருவாக்க முடியுமா? மாசிலக முனிவர்களில் போல் தமிழ் இலக்கியத்திற்கு கொடையாக கொடுத்தார்களே, சங்க இலக்கியங்களை கொடுத்தார்களே, மருத்துவ குறிப்புகளை கொடுத்தார்களே, வாழ்க்கைக்கு உயர்வதற்கான தத்துவங்களை கொடுத்தார்களே, அதை விஜயபாஸ்கரால் தர முடியுமா? செல்லபாண்டியனால் தர முடியுமா? மெய்யநாதனால் தர முடியுமா? ரகுபதியால் தர முடியுமா? யாரால் தர முடியும்? வறுமையை தர முடியும், நமக்கு ஏழ்மையை தர முடியும். இவர்களால் செய்ய முடிந்தது என்ன? ஆற்று மணலை அள்ளி திருடியது, இருக்கின்ற மலையெல்லாம் உடைத்து கல் குவாரியாக மாற்றியது, ஏரி குளங்களை ஏரி குளங்களை அப்படியே ஆட்டையை போட்டது. ராணிமலை பகுதி எங்கு போய் பாருங்கள், ரோடு பல்ல இருக்கின்றது, எங்கு பார்த்தாலும் குண்டும் குழியுமாக இருக்கின்றது. எந்த குளத்திலாவது தண்ணீர் இருக்கின்றதா? எந்த ஏரியிலாவது கண்மாயிலாவது தண்ணீர் இருக்கின்றதா? ஏரிக்கும் குளத்திற்கும் கண்மாய்க்கும் வருகின்ற கால்வாய் எல்லாம் எங்கே போய்விட்டது? அரசாங்க புறம்போக்கு கால்வாய் எல்லாம் இந்த அரசியல் புறம்போக்குகள் ஆட்டையை போட்டு ஆக்கிரமிப்பு செய்து ஒன்றுமில்லாமல் செய்து விட்டால் மழை காலத்தில் வருகின்ற தண்ணீர் எல்லாம் கல்குவாரிக்கு போய் விடுகின்றது. ஏரியிலும் கண்மாயிலும் தண்ணீர் இல்லை, கால்நடைகளுக்கு தண்ணீர் இல்லை, நம் வீட்டு பெண்களுக்கு கால் கழுவ கூட தண்ணீர் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. கோடை காலம் மாட்டி எடுத்துக் கொண்டிருக்கின்றது, தண்ணீருக்கு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றன. நமக்கு எதற்கு இவன் ஓட்டுக்கு கொடுக்கின்ற 500 1000 எதற்கு? சிந்தித்து பார்த்தீர்களா? முப்போகம் விளைந்த பூமி எல்லாம் வறண்டு கிடக்கின்றதை, வாய் விளந்து வறண்டு நம் வாய்க்கால் எல்லாம் பாலைவனமாக மாறி கிடக்கின்றது. இதற்கு என்ன தீர்வு? அண்டாது இலவசம், குண்டா இலவசம், தாலிக்கு தங்கம் இலவசம், 1000 ரூபாய் பெண்களுக்கு இலவசம், ஃப்ரிட்ஜ் இலவசம் என்ற இலவசத்தை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்களே, இவர்களால் இலவசமாக நமக்கு 3 வேளையும் தண்ணீர் தர முடியுமா? கேளுங்கள், வருகின்ற அரசியல்வாதியிடம் கேளுங்கள், காசை கொடுக்கின்ற பொழுது கேளுங்கள், ஐயா உன் காசு வேண்டாம், 15 நாளைக்கு ஒரு முறைதான் எங்களுக்கு தண்ணீர் வருகின்றது. ஆடு மாடு கோழி குஞ்சுகளுக்கு தண்ணீர் இல்லை, எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு தண்ணீர் இல்லை, நீ விவசாயத்துக்கு தான் தண்ணீர் தர, உன்னால் போராடி தண்ணீர் வாங்கி தர முடியவில்லை. அண்டை மாநிலங்களில் உங்களுக்கு ஓட்டு போட்ட பாவத்திற்காக எங்களுக்கு தினமும் குடிப்பதற்கு தண்ணீர் இலவசமாக தாருங்கள் என்று கேட்டு பாருங்கள், நவதுவாரங்களில் பொத்திக் கொண்டு போய்விடும். ஏன் என் தம்பி சிவராமன் இதற்கு முன்பாக மக்கள் மொழியில் எளிய நடையில் ஆனந்தத்தோடு பதிவு செய்தானே என் தம்பி, அவன் ஒரு இயற்கை விவசாயி, சிங்கப்பூரில் பல லட்சம் ரூபாய் சம்பாதித்தவன். அதையெல்லாம் விட்டுவிட்டு வந்து அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய பேச்சை கேட்டு நம்மாழ்வார் வழியில் அவன் இன்றைக்கு இயற்கை விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றான். அதனால்தான் அவன் உள்ள குமுறலை அவன் இங்கே எடுத்து வைத்த பொழுது, இதுவரை தண்ணீர் குடிப்பதற்கு தாகத்திற்காக குடித்துக் கொண்டிருந்தோம், இனி தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீர், இனி தாகத்திற்கு நீங்களும் நானும் குடிக்க முடியாது. ஏன்? தனியார் முதலாளிக்கு இந்திய அரசு ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டது. அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துகின்ற முதல்வராகத்தான் ஏற்கனவே எடப்பாடியார் இருந்தார், இப்பொழுது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கின்றார்கள். இவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் அல்ல நண்பர்களே, இவர்கள் பொலிட்டிக்கல் புரோக்கர், தரகர்கள். உங்களையும் என்னையும் பன்னாட்டு முதலாளிகளுக்கு, வடைந்த முதலாளிகளுக்கு, முதலாளிகளுக்கு அழகு வைத்த அரசியல் புரோக்கர், அரசியல் தரகர்கள், இடைத்தரகர்கள் இவர்கள். இவர்களுக்கு உங்கள் வலிமை மிகுந்த வாக்குகளை நீங்கள் செலுத்தப் போகின்றீர்கள். ஒரு பாட்டில் தண்ணீர் எவ்வளவு இருக்கின்றது? 20 ரூபாய். 1 லிட்டர் தண்ணீர் எவ்வளவு? 20 ரூபாய். ஆனால் இதே குன்னத்தூர், இதே ராணிமலை சட்டமன்ற தொகுதியில் குன்னத்தூர் பகுதியில் ஐடிசி கம்பெனி இருக்கின்றது, இந்தியன் டொபாக்கோ கார்பரேஷன். காசு சாராய ஆலை தொழிற்சாலை இருக்கின்றது. நீங்களும் நானும் 1 லிட்டர் தண்ணியை 20 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கின்றோம். இதே புதுக்கோட்டை நகரத்தில் நான் வாழ்கின்றேன். எனக்கு ஒவ்வொரு நாளும் லாரியில் தண்ணீர் வருகின்றது. கொடுப்பது யாரு? அரசாங்கம் அல்ல. வல்லத்தனாகட்டிலிருந்து தனியார் முதலாளிகள் கொண்டாந்து விற்கின்றார்கள். ஒரு பானை தண்ணீர் 15 லிட்டர் தண்ணீர், ஒரு குடம் 20 ரூபாய். 25 லிட்டர் கேன தனியார் கடையில போய் வாங்கினோம்னா 35 ரூபாய், 40 ரூபாய். இதையெல்லாம் அரசாங்கம் இலவசமாக தருவதா?
திமுக தராதா? அதிமுக தராதா? உன்னிடம் அரிசி ஏற்றுனா புளிச்சு போன 20 கிலோ அரிசி விஜயபாஸ்கர் விட்டு நாய் வைக்குமா? இந்த புளிச்சு போன ரேஷன் கடை 20 கிலோ அரிசியை பூச்சி பிடிச்ச பருப்பு கொடுக்கறான ரேஷன் கடையில பூச்சி பிடிச்ச பருப்பு அத ரகுவதி விட்டு வேலைக்காரி சாப்பிடுவாங்களா? சாப்பிடுவாங்க. எனக்கு இலவசமாக 20 கிலோ புளித்து போன அரிசி, இலவசமாக பருப்பு. பாமாயிலை பற்றி என் தம்பி இங்கே பதிவு செய்தானே, அந்த பாமாயில் மலேசியாவிலிருந்து வருகின்றது. அதை என்றைக்கு ரேஷன் கடையில் கொடுத்து அதை நாம் வீட்டில் தாளிப்புக்கு பயன்படுத்தினோமோ அன்றைக்கு வந்தது ஹாஸ்பிட்டல், அன்றைக்கு வந்தது ரத்த அழுத்தம், அன்றைக்கு வந்தது சக்கரை வியாதி, அன்றைக்கு வந்தது கிட்னி ஃபெயிலியர், சிறுநீரக செயல் இழப்பு. அத்தனை வியாதிகளுக்கும் காரணம் இந்த ரேஷன் கடையில் போடுகின்ற பாமாயில். இதை என்னைக்காச்சும் கருணாநிதி சொல்லி இருக்கின்றாரா? எம்ஜிஆர் சொல்லி இருக்கின்றாரா? ஜெயலலிதா சொல்லி இருக்கின்றாரா? எடப்பாடி சொன்னாரா? மு.க. ஸ்டாலின் சொன்னாரா? விஜயபாஸ்கர் மருத்துவம் படித்தார்கள் விஜயபாஸ்கர் சொன்னாரா? ஏழை வீட்டு பிள்ளை ஒரு செங்காட்டு புழுதியில் இருந்து தனி மனிதனாக வந்த எங்கள் அண்ணன் சீமான் தாத்தா சொல்றார். அதனாலதான் பாயிரம், எல்லாரும் பாயிரம் மொத்தமா எங்கள் அண்ணன் மீது பாய்வதற்கு காரணம் என்ன? இந்த உண்மைகளை எல்லாம் அம்பலப்படுத்துகின்றார். அதற்கு முன்பாக அம்பலப்படுத்திய யார் என்றால் இந்த ஐயா நம்மாழ்வார் என்கின்ற ஒரு தனி மனிதன் வீதி வீதியாக கத்தனம். தாய்ப்பால் விஷமாக போய்விட்டதா? உணவு நஞ்சாக போய்விட்டதா? காற்று நஞ்சாக போய்விட்டதா? இந்த மண் மலடாக போய்விட்டதா? யார் மண் மட்டுமா மலடாக போய்விட்டது? நீயும் நானும் மலடாக போய்விட்டோம். நம் தாத்தன் 10 புள்ள பெற்றான், எங்க அப்பா 10 புள்ள பெற்றான், என் பூட்ட 10 புள்ள பெற்றான். நம்மளால ஒரு குழந்தைக்கு மேல முடியல. ஏன்? எல்லாம் மலடாகி போய்விட்டது. காரணம் என்ன? விதையற்ற பழம், விதையற்ற பழம், விதையற்ற காய், விதையற்ற கனி, விதையற்ற உணவுகள், இதையெல்லாம் சாப்பிட்டோம். நாம் விதையற்ற வீரியமற்று போனோம். அதுதான் எங்க பார்த்தாலும் கருத்தரிப்பு மையங்கள், செயற்கை கருத்தரிப்பு மையங்கள். 30 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கேயாவது கருத்தரிப்பு மையங்கள் செயற்கையாக புள்ள பெற்ற மருத்துவமனை இருந்துச்சா? ஐயா, எங்கேயாவது இருந்துச்சா? இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் இருக்கின்றன. காரணம் என்ன? இந்த ஆட்சியாளர்கள் ஏற்றுக்கொண்ட பொருளாதார சட்டங்கள், பொருளாதார திட்டங்கள், தவறான பொருளாதார கொள்கைகள். இதைத்தான் நாம் தமிழர் பேசுகின்றது, இதைத்தான் நாங்கள் பேசுகின்றோம். இதோ இந்த குன்னத்தூரில் இருக்கின்றது கால் சாராய ஆலை. உங்களுக்கு எனக்கும் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, விவசாயத்திற்கு தண்ணீர் இல்லை, தண்ணீரை காசு வாங்கி குடித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த குன்னத்தூரில் இருக்கின்ற கால் சாராய ஆலைக்கு ஒரு நாளைக்கு 5 லட்சம் லிட்டர் தண்ணீர் கொடுக்கலாம். எங்க இருந்து? ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம். இது விஜயபாஸ்கருக்கு தெரியாதா? மெய்யநாதனுக்கு தெரியாதா? அமைச்சர் ரகுபதிக்கு தெரியாதா? செல்லபாண்டியனுக்கு தெரியாதா? யாருக்கு தெரியாது? எல்லாருக்கும் தெரியும். ஏன்? அவர்கள் வீட்டிற்கு கட்டிங் போகின்றது, கமிஷன் பணம் போகின்றது. உங்களுக்கு எதற்கு நாங்கள் ஓட்டு போட்டோம்? அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்களே, உங்களுக்கு எதற்காக எங்கள் மக்கள் வாக்களித்தார்கள்? எதற்கு? இருக்க இருப்பிடம், 3 வேளை சுகாதாரமான உணவு, தூய்மையான காற்று, தரமான கல்வி, தரமான மருத்துவம். இதுதானங்க நம்ம வாழ்றதுக்கு அடிப்படை தேவை. இதை கொடுத்திருக்கின்றார்களா? வெள்ளைக்காரன் இந்த மண்ணை சுரண்டி கொளுத்த வெள்ளைக்காரன், நம்மளை அடிமைப்படுத்திய வெள்ளைக்காரன், நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்ட வெள்ளைக்காரன் காலத்தில் கூட இத்தனை கொடுமை கிடையாது. ஆனால் ஜனநாயக நாட்டில் மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு சுதந்திர இந்தியாவில் 25 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் 60 ஆண்டு காலம் மாறி அதிமுகவும் திமுகவும் ஆண்டு கொண்டிருக்கின்றது. இவர்களால் நமக்கு தண்ணீரை இலவசமாக தூய்மையான குடிநீரை தர முடியாதவர்கள் தான் ஸ்டாலின் வராரு, விடியல் தர போறாரு, புடுங்க போனார். அறுத்து தண்ணியெல்லாம் தேவையில்லாத ஆணிந்தாங்க. என்ன விடியல் வந்திருக்கின்றது இந்த மண்ணில்? தண்ணீர் தர முடியுமா? எதற்காக ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் யாருக்கு கொண்டு வந்தீர்கள்?
இந்த பகுதி மக்களின் மேம்பாட்டிற்காக கொண்டு வந்தீர்கள். ஆனால் அது எங்களுக்கு வருகின்றதா? வரவில்லை. எங்கே போகின்றது? 5 லட்சம் தண்ணி, 5 லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு தண்ணி. அதுல நினைச்சு பாருங்க, 1000 லிட்டருக்கு 150 ரூபா. கேளுங்க கதையை. 1000 லிட்டருக்கு வெறும் 150 ரூபா. ஒரு லிட்டருக்கு கணக்கு பண்ணீங்கன்னா 15 காசு. நீங்க ஒரு லிட்டர் தண்ணியை 20 காசுக்கு 20 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கின்றோம். ஆனால் காசு சாராய ஆலைக்கு ஒரு நாளைக்கு 1000 லிட்டர் தண்ணீரை 150 ரூபாய் கொடுக்குறான். ஒரு லிட்டர் தண்ணீரை 15 காசு கொடுக்குறான். இதுதான்ப்பா இங்க ஆட்சியோட லட்சணம். இவங்களுக்கு நீங்களும் கூச்சப்படாமல் கேள்வி கேட்காமல் அப்படியே வாக்குகளை கூட்டிட்டு கொடுக்கிறீங்களே, இதைவிட கொடுமை என்ன இருக்கின்றது சொல்லுங்க. பக்கத்தில் ஒரு இலங்கை என்ற ஒரு நாடு இருக்கின்றது, அவன் இலவசம் தரானா? நம்ம பிள்ளைங்க சிங்கப்பூருக்கு அனுப்புகின்ற சிங்கப்பூரில் இலவசம் தரானா? மலேசிய நாட்டில் இலவசம் கொடுக்கின்றானா? துபாய் நாட்டில் இலவசம் கொடுக்கின்றானா? குவைத் நாட்டில் இலவசம் கொடுக்கின்றானா? அமெரிக்காவில் இலவசம் கொடுக்கின்றானா? தென்னாப்பிரிக்கா போன்ற ஏழை நாடுகளில், ஆப்பிரிக்கா போன்ற ஏழை நாடுகளில் கூட இலவசம் அந்த மக்களுக்கு கொடுக்கவில்லை. உழைப்பை தருகின்றான், வேலையை தருகின்றான், வேலைக்கேற்ற ஊதியத்தை தருகின்றான், ஊதியத்திற்கேற்ற உயர்வான வாழ்க்கையை தருகின்றான். அதைத்தானப்பா நாங்கள் நாம் கொண்டு பிள்ளைகளும் சீமானும் சொல்றோம். எனக்கு எதுக்கு நான் புழுத்து போன அரிசி, எனக்கு எதுக்கு பூச்சி பிடிச்ச பருப்பு, எனக்கு எதுக்கு நோயை தருகின்ற பாமாயில், எனக்கு எதற்கு எனக்கு நல்ல படிப்பை கொடு, தரமான படிப்பை இலவசமாக கொடு, தரமான மருத்துவத்தை கொடு, தரமான வாழ்க்கையை கொடு, தூய்மையான குடிநீரை கொடு, நஞ்சற்ற காற்றை கொடு. எங்கள் நிலங்களை முப்போக விளைகின்ற பூமியாக எங்களுக்கு மாற்றித்தாரா. நாங்கள் உழைத்து அதில் சம்பாதித்து உயர்வான வாழ்க்கையை நாங்கள் வாழ்கின்றோம். நீ பிச்சை போடாத பிச்சைக்கார பயன. நான் ஓட்டு பிச்சை போட்டதுனால நீ அமைச்சர், நான் ஓட்டு பிச்சை போட்டதுனால நீ எம்எல்ஏ, நான் ஓட்டு பிச்சை போட்டதுனால நீ பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி அப்படின்னு திமிரோட கேட்கணுங்க. அவர் அமைச்சர் என்ன பிறக்கும் போதே அமைச்சரா? என்ன பிறக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினரா? பிறக்கும் போதே எம்எல்ஏவா? யாரால் எம்எல்ஏ, யாரால் அமைச்சர், யாரால் முதலமைச்சர்? நீங்களும் நானும் போட்ட வாக்குகளை வாங்கிக் கொண்டு பொய்யாக ஏமாற்றி காசு கொடுத்து நம் வாக்குகளை விலைக்கு வாங்கி, நம் வலிமை மிகுந்த வாக்குகளை விலைக்கு வாங்கி அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு மக்களுக்கு அநீதியை இணைத்துக் கொண்டிருக்கின்ற துரோகிகள் தான் இந்த ஆட்சியாளர்கள் என்பதை தயவு செய்து நீங்கள் மறந்து விடாதீர்கள். தயவு செய்து கட்சியை பார்க்காதீர்கள். அதிமுக, திமுக, காங்கிரஸ், பிஜேபி அப்படிங்கெல்லாம் பார்க்க, கொள்கையை பாருங்கள். இவன் கொள்கையாளனா இல்லை கொள்ளையடிப்பானா என்று பாருங்கள். நாம் தமிழர் பிள்ளைகள் கொள்கைவாதிகள். அதிமுகவும் திமுகவும் கொள்ளையடிப்பவர்கள். ஒன்னு கொலைகார கம்பெனி, இன்னொன்னு கொள்ளைக்கார கம்பெனி. என்ன நினைக்கிறீங்க? அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் என்ன வித்தியாசம்? கருணாநிதி வேட்டி கட்டிய ஜெயலலிதா, ஜெயலலிதா புடவை கட்டிய கருணாநிதி. அவ்வளவுதான் ரெண்டு பேருக்கும் வேறுபாடு. என்ன கொள்கையில் வேறுபாடு? கொள்ளையடிப்பதில் வேறுபாடு உண்டா? கொலை செய்வதில் வேறுபாடு உண்டா? ஊழல் செய்வதில் வேறுபாடு உண்டா? இரண்டு பேருமே ஊழல் செய்து சிறைக்கு சென்றவர்கள் தானே இரண்டு கட்சி தலைவர்களும். புனிதமானவர்களா, நேர்மையானவர்களா, உண்மையானவர்களா? மக்களுக்காக என்ன செய்து தந்திருக்கின்றார்கள் உங்களுக்கும் எனக்கும்? இத்தனை கல்குவாரி சுற்றுச்சூழல் மாசடைந்து விட்டது. நண்பர்களே, தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டால் உடனே பூமிக்கு புகைகின்ற நகரங்களாக என்னென்ன இருக்கின்றது தெரியுமா? முதலில் சென்னை, இரண்டாவது நம் புதுக்கோட்டை மாவட்டம். மறந்து விடாதீர்கள். ஏன் தெரியுமா? எல்லாவற்றையும் மலையை வெட்டி விட்டான். கல்லாக, ஜல்லியாக. இந்த கல்லும் ஜல்லியும் எங்கே போகின்றது? கேரளாவுக்கு போகின்றது. நம்மளுடைய இயற்கை வளங்கள் வெட்டி எங்கே போகின்றது? புதுக்கோட்டையில் இருக்கின்ற மலையை வெட்டி எங்கே அனுப்புறான்? கேரளாவுக்கு அனுப்புறான். விழுங்கம் துறைமுகத்துக்கு அனுப்புறான். கன்னியாகுமரியில் இருக்கின்ற மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி எங்கே அனுப்புகின்றான்? கேரளாவுக்கு அனுப்புகின்றான். அங்கே போடுவதற்கு, சாலை போடுவதற்கு அனுப்புகின்ற புதுக்கோட்டை கல்லு ஜல்லியும் மண்ணும் எங்கே கொண்டது?
மணல் எல்லாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற எல்லா மணலும் எங்கே போகின்றது? தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆற்றில் இருக்கின்ற மணல் பூரா எல்லாம் ஆறு பூரா செத்து போச்சு, ஆறெல்லாம் செத்து போச்சு. மணல் எல்லாம் எங்கே இருக்கின்றது? கேரளாவில் விற்கிறான், ஆந்திராவில் விற்கிறான், கர்நாடகாவில் விற்கிறான், 3 மாநிலத்திலையும் விற்கிறான். என்ன மண் விற்கிறான் தெரியுங்களா? தரமான தமிழ்நாட்டு காவிரி ஆற்று மண் இங்கே கிடைக்கும். எங்கே? அரபு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம், சிங்கப்பூருக்கு ஏற்றுமதி செய்யலாம். நண்பர்களை, இந்த உடம்புல தோல் இருப்பார்கள், நம்ம உடம்புல தோல். இந்த தோல் இல்லை என்றால் 1 மணி நேரத்தில் செத்து போயிடும். இது இயற்கை நமக்கு வரமாக வந்தது. அதே போல்தான் நண்பர்களே, ஆற்றில் இருக்கு பாருங்க மணல். இந்த மணல் நம் மனிதனுக்கு தோலை தந்ததுனால் நேரடியாக சூரிய ஒளி இதன் மீது தாக்குதல், நம் சதையில் தாக்குதல் ஏற்படுத்தாமல் புற ஊதா கதிர்கள் பாயாமல் இருப்பதற்காகத்தான், சூரிய ஒளி கதிர் நேராக தாக்காமல் இருப்பதற்காகத்தான் இயற்கை மனிதனுக்கு இது மேல் தோளாக தந்திருக்கின்றது. அதுபோலதான் நண்பர்களே, இயற்கையை ஆற்றை காப்பாற்ற வேண்டும் என்றால், நிலத்தடி நீரை காப்பாற்ற வேண்டும் என்றால், கிணற்று நீர் ஊற வேண்டும் என்றால், போர்வெல்லில் தண்ணீர் வர வேண்டும் என்றால், விவசாயம் பெருக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆற்றில மணலை அள்ளக்கூடாது. எப்படி மனிதனுக்கு தோல் எவ்வளவு முக்கியமோ அதே போலதான் ஆற்றுக்கு மணல் என்பது தோல். மனிதனுடைய தோல் போல ஒரு நாளில் 2 நாளில் மணல் உற்பத்தி ஆகவில்லை நண்பர்களே. பலாயிரக்கணக்கான உரு இஞ்சி மணல், இந்த உரு இஞ்சி அளவிற்கு மணல் உற்பத்தி ஆவதற்கு 5000 ஆண்டுகள் ஆகும் என்கின்றான். 5000 ஆண்டுகள் ஆகின்றான். ஆனால் இந்த கொலைகார பாவிகள் காவிரி ஆற்றிலும், முல்லை பெரியாற்று ஆற்றிலும், தென்பெண்ணை ஆற்றிலும், பாலாற்றிலும், தமிழ்நாட்டில் ஓடிக்கொண்டிருக்கின்ற 22க்கு மேற்பட்ட ஆறுகளில், காட்டாறுகளில் எல்லாவற்றிலும் மணலை எவ்வளவு கொடுத்து கழியிருக்காங்க தெரியுமா? 10 அடி ஆழத்திற்கு 15 அடி ஆழத்திற்கு அள்ளி வித்திருக்கிறான். பல ஆயிரம் கோடி ரூபாய் அதிபதியாக மாறிவிட்டார்கள் நண்பர்களே. ஆனால் நமக்கு தாய்ப்பால் போல தந்த தண்ணீர் தந்த ஆறு எல்லாம் செத்து விட்டது. ஆறுகள் எல்லாம் செத்து விட்டது நண்பர்களே. ஆறு எல்லாம் செத்து போச்சு. வெள்ளம் ஏற்படுது. தம்பி சிவராமன் பதிவு பண்ணான் பாருங்க. தமிழ்நாட்டில் ஒரு வருடத்திற்கு பெய்கின்ற மழையை முறையாக சேமித்து வைத்தால் 3 வருடத்திற்கு நமக்கு மழையே தேவையில்லை. ஆய்வறிஞர் சொல்றான், நான் சொல்லல. தமிழ்நாட்டில் பெய்கின்ற மழை நீரை ஒழுங்காக சேர்த்து வைத்தால் 3 ஆண்டுக்கு மழை பெய்யாவிட்டாலும் நமக்கு முற்போக விளைகின்ற அளவிற்கு தண்ணீர் இருக்குமானா? பாவிகளே, எல்லா ஆற்றையும் மணலை அள்ளி ஏற்றுமதி செய்து நீ கோடீஸ்வரனா இருக்கிற, நாங்க தெருக்கோடியில தண்ணி இல்லாம தவிச்சு நிக்கிறேன். பாவிகளே, இந்த பாவிகளுக்கா அப்பாவிகளை உங்கள் வாக்கு? இந்த பாவிகளுக்கு தாய் தந்த பால் தந்த அந்த முளைப்பாலை எவனாவது அறுப்பானா? தாயின் மார்பை எவனாவது அறுப்பானா? மழைக்கு அடித்தளமாக மழை பெய்கின்றது. அதற்கு அடிப்படையாக இருப்பது மழை. இந்த மழையை வெட்டி வீசுபவன் யார்? வெட்டி கடத்தி விற்பவன் யார்? இந்த மலைக்கல்லர்கள். எம்ஜிஆர் திரைப்படம் எடுத்தார், மலைக்கல்லன். அவர் யதார்த்தமா எடுத்தார். இப்பதான் தெரியுது எம்ஜிஆர் கட்சியில் உள்ள இருக்கிறவன் பூரா மலைக்கல்லன், திமுக இருக்கிற பூரா மலைக்கல்லன். எல்லா மலைக்கல்லும் மணல் கொள்ளையில எங்க இருக்கிறான்னு பார்த்தேன். கரை வெட்டி கட்டிக்கிட்டு அமைச்சரா இருக்கா, இல்லைன்னா எம்எல்ஏவா இருக்கா, இல்லைன்னா பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கிறா, இல்ல அதிமுக திமுக அமைச்சர்களுக்கு சொந்தக்காரன் இருக்கிறான். என்ன செய்ய போகின்றோம்? ஆறு செத்து விட்டது, மழை பெய்கின்றது, நேரா போய் கடல்ல விழுந்துருது. ஏன்? எல்லா மணலையும் அங்கிட்டான். மணல் என்ன செய்யும்? ஆற்று நீரை அப்படியே ஆற்றில் வருகின்ற நீரை மணல் உள்வாங்கி தாய் மடியில் நாம் கர்ப்பமாக இருக்கின்ற பொழுது எப்படி நம்மளை பாதுகாப்பாங்க? கர்ப்பத்தில் தாய் வாயை வைத்தை கட்டி சாப்பிடக்கூடாத இதெல்லாம் விரும்புவா தாய். நம்ம வயிற்றுல பிள்ளையா இருக்கும் பொழுது, கருவா இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் தாய் ஆசைப்படுவாங்க. வீட்டுல உள்ள பெரியவங்க சொல்லுவாங்க, ஆத்தா வாயு வயிறுமா இருக்கிற கண்டதை சாப்பிடாங்க, வயிற்றுல உள்ள பிள்ளைக்கு கோளராயிட்டு, நீ பிரசவம் முடிஞ்ச பிறகு நல்லா சாப்பிட்டுக்கலாத்தா என்று சொல்வார்கள். போகுது லாரி, எதுக்கு போகுது? கல்லேற்ற போகுது, மணலேற்ற போகுது, மனுஷனை காப்பாற்ற போகுது. அந்த லாரி மறிக்கிற வீயோவை ஏற்றி கொள்ளும். அந்த லாரி மறிக்கிற தாசில்தாரை ஏற்றி கொள்ளும். அந்த லாரி 3 நாளைக்கு முன்னாடி இதே போலதான் கன்னியாகுமரியில்
கன்னியாகுமரியில் மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி அந்த வெட்டி எடுத்துட்டு போறான் கேரளாவுக்கு. ஒரு நாளைக்கு நண்பர்களே 5000 லாரி போகுது நண்பர்களே கேரளாவிற்கு. எந்த மலையை வெட்டி? நம்முடைய மலைகளை வெட்டி, நம்முடைய மலைகளை வெட்டி கேரளாவுக்கு அனுப்புறான். கடந்த 5 ஆண்டுகள் மட்டும் நண்பர்களே டிப்பர் லாரியில் அடிபட்டு கன்னியாகுமரி நாகர்கோவில் பேரில் 300 பேர் செத்து போயிட்டான். 4 நாளுக்கு முன்பாக அண்ணன் சீமான் அங்கே பரப்புரைக்கு போகின்றார். எங்களுடைய தாய்க்குடி எங்கள் பிள்ளைகள் அங்கே சீலன் பிரபாகரன் என்று குளச்சல் தொகுதியில் போட்டியிட்டிருந்தார் நாம் தமிழர் பிள்ளை. அந்த பிள்ளை போய் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சின்ன ஒரே வீட்டுக்கு ஒத்த பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளை அடிச்சுட்டு கண்ணதுல நேருக்கு நேரம் அடிச்சுட்டு தெரியும். புள்ள பொட்டலமா கிடக்கிறான், செதறி கிடக்கிறான். மடியில தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம தம்பி சீலன் பிரபாகரன் அழுது ரோட்டை மறித்து மிகப்பெரிய சாலை நெறியலை செய்து அந்த வீட்டிற்கு நீதியை பெற்று தந்தது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் போராடவில்லை என்றால் அந்த லாரிக்காரனை பிடித்திருக்க மாட்டார்கள், கைது செய்திருக்க மாட்டார்கள். அங்கே இருக்கின்ற அமைச்சர் மனோஜ் தங்கராஜுக்கு தெரியாதா? பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாதா? ஒரு நாளைக்கு 5000 லாரி மலையை உடைச்சு கேரளாவுக்கு கொண்டு போறாங்க. கேரளாவில் மழை இல்லை, கேரளாவில் ஆறு இல்லை, கேரளா ஆற்றுகளில் மணல் இல்லை, ஆந்திராவில் ஆறு இல்லை, அங்கே மழை இல்லை, உடைக்கின்றானா? கர்நாடகாவில் மணல் அல்லா? அங்கெல்லாம் மணல் அல்ல தடை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் எல்லா மணலையும் அள்ளி வைத்து முடிச்சிட்டான். இப்ப மலையை உடைச்சு எம்சான் நிற்கிறது. அதையும் நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கோம். பெரியோர்களே, பெற்றோர்களே, எனினும் வயதான பெருமக்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களே. நீங்கள் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது எத்தனை ஏரி இருந்தது, எத்தனை கண்மாய் இருந்தது, எத்தனை குளம் இருந்தது. எங்கள் ஐயா எங்களை வெளிநடத்துகின்ற பெரியவர் எங்கள் ஐயா காவிரியில் இருக்கின்றார். அவருடைய சின்னஞ்சிறு வயதில் இந்த பகுதியில் எத்தனை ஏரி இருந்தது, எத்தனை குளம் இருக்கும், எத்தனை கண்மாய் இருந்தது. அதில் தாமரை எல்லாம் எப்படி பூத்து குலுங்கி இருக்கும், அள்ளி மலர்கள் எப்படி பூத்து குலுங்கி இருக்கும். அதில் தானே நீங்களும் நானும் நீச்சல் கற்றுக்கொண்டோம். அதில் தானே நம்ம அம்மா அப்பாவோடு போய் அங்கே குளித்து மகிழ்ந்தோம். அதிலிருந்தானே நம்ம விவசாயம் செய்தோம். அந்த விவசாயத்தில் தானே தரமான வாழ்க்கையை வளர்ந்தோம், நல்ல உணவை சாப்பிட்டோம், ஆரோக்கியமாக உடல் இருந்தது, நோயற்ற வாழ்வு இருந்தது, தரமான காற்று இருந்தது, குளிப்பதற்கு தரமான தண்ணீர் இருந்தது. இன்றைக்கு என்ன இருக்கின்றது? என்ன இருக்கும்? அண்ணன் திரைப்பட நடிகர் அண்ணன் வடிவேல் சொல்றது மாதிரி கிணத்த காணாங்கிறது மாதிரி மலைய காணம், ஆத்த காணம், கம்மாய காணம், குளத்தை காணம், குளத்துல தண்ணீரை காணம், ஆத்து மணலை காணம், மரம் செடி கொடிய காணம், எல்லாம் காணம். ஏன் இந்த திருட்டு அயோக்கிய அரசியல்வாதிகள் இவன் தான் அடிப்பாப்பாவும் 40 திருடர்கள் எங்க இருக்காங்க? சட்டமன்றத்தில் அமைச்சரா இருக்கிறாங்க. எல்லா இயற்கை வளத்தையும் சுரண்டி அழித்த பிறகு நாம் எப்படி வாழ முடியும்? யாராச்சும் யோசிங்களா? கென்யா என்கின்ற ஒரு நாடு, அந்த கென்யா நாட்டின் தலைநகர் நைரோபி. அந்த நைரோபியில் ஒரு பகுதியில் ஒரே ஒரு பூங்கா இருக்கின்றது. அந்த பூங்காவில் லட்சக்கணக்கான மரங்கள் இருக்கின்றது. அந்த லட்சக்கணக்கான மரங்களில் ஆயிரக்கணக்கான பறவைகள் தங்கி இருக்கின்றன. கென்யா நாட்டின் நைரோபி தலைநகரத்தில் இருக்கின்ற ஒரு பசுமை பள்ளத்தாக்கு அந்த நாடு குறிவைக்கின்றது. அந்த காட்டை அழித்துவிட்டு ஒரு பெரிய ஷாப்பிங் மால் கட்டுவதற்கு முயற்சி செய்கின்றது. காட்டை அழிப்பதற்காக புல்டோசர் வருகின்றது, இயந்திரங்கள் வருகின்றது, ஆயிரக்கணக்கான ஆட்கள் வருகின்றார்கள். அந்த மக்கள் கொந்தளித்தார்கள். தடுத்து நிறுத்துவதற்காக போராட கிளம்பினார்கள். அந்த போராட்டத்தை வழி நடத்தியது யார் தெரியுமா? ஒரே ஒரு பெண். அவர் பேர் தான் வங்காரி மாத்தாய். அந்த வீர பெண்மணி பேர் வங்காரி மாத்தாய். 1989ஆம் ஆண்டு போராட்டத்தை உங்கள்கிறார்கள். பசுமை பள்ளத்தாக்காக இருக்கின்ற இந்த கென்யா நாட்டிலேயே குறைந்தபட்ச பசுமை பள்ளத்தாக்காக இந்த மரங்களும் செடிகளும் கொடிகளும் தான், இந்த பூங்காவும் தான் இருக்கின்றது. இதை அழித்து விட்டால், இந்த வளத்தையும் அழித்து விட்டால் ஒன்றும் இல்லாத பாலைவனமாக கென்யா நாடு மாறிவிடும். எனவே இந்த காட்டை அழிக்க கூடாது என்று வங்காரி மாத்தாய் போராடுகின்றார். தனியொரு மனிதனாக போராடுகின்றார். படித்தவன், பட்டம் பெற்றவன், அந்த நாட்டின் பிற்காலத்தில் அமைச்சராக உயர்கின்றார். நோபல் பரிசு பெற்றவர். உலக அமைதிக்காக வங்காரி மாத்தாய் நோபல் பரிசு பெற்றார். அவர் பசுமை பட்டை என்கின்ற ஒரு இயக்கத்தை நடத்தினார். கிரீன் பெல்ட்.
இந்த பிரீட் வெல்த் மூவ்மெண்ட் என்று வங்காரி மாத்தாய் ஒரு இயக்கத்தை நடத்தினார். ஆயிரக்கணக்கான பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் அதில் பதிவு செய்து கொண்டு இயற்கையை காப்பாற்றுவதற்காக, நீர்நிலைகளை காப்பாற்றுவதற்காக, சுற்றுச்சூழலை காப்பாற்றுவதற்காக, பெண்களின் மேம்பாட்டிற்காக, குழந்தைகளின் வளர்ச்சிக்காக, அராசங்கத்தின் அடாவடித்தனத்திற்கு எதிராக வங்காரி மாத்தாய் களம் கண்டார். அவளோடு ஆயிரக்கணக்கான பெண்களும் குழந்தைகளும் அவளோடு சேர்ந்து போராடினார்கள். அந்த காட்டை அழிக்கக்கூடாது, அந்த பூங்காவை அழிக்கக்கூடாது என்று 1989 ஆண்டு போராட்டம் துவங்கி 1999 வரை சமரசமில்லாமல் போராடி அந்த மனத்தை அழிக்காமல் காப்பாற்றினால் அதற்காக அவருக்கு உலகின் தலை சிறந்த பெண் என்று சுற்றுச்சூழலுக்கான நோபல் பரிசை இந்த உலகம் வழங்கியது. அதே போல்தான் நண்பர்களே, இந்த இயற்கை வளத்தை காப்பதற்காக, இந்த நில வளத்தை காப்பதற்காக, இந்த நீர் வளத்தை காப்பதற்காக, இந்த வன வளத்தை காப்பதற்காக, தொன்மையான தமிழ் மொழியை காப்பதற்காக, வரலாற்று சிறப்புமிக்க தமிழர்களின் இந்த பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மொழியையும் இந்த தமிழ் இனத்தையும் காப்பதற்காக யாரோடும் கூட்டணி இல்லாமல் கடந்த 16 ஆண்டுகளாக தனிக்காட்டு ராஜா போல், தனித்த சிங்கம் போல், கொள்கை தலைவனாக, மக்கள் தலைவனாக, திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைக்காமல், தேசிய கட்சியோட கூட்டணி வைக்காமல், மக்களை நம்பி, கொள்கையை நம்பி உங்களோடு நிற்கின்றான ஒரு தலைவன், அவன்தான் செந்தமிழன் சீமான் என்கின்ற ஒப்பற்ற தலைவன். எங்கள் அண்ணன் மாசற்ற அவன் கண்டெடுத்த சின்னம் தான் இந்த விவசாய சின்னம். அவன் கண்டெடுத்த வேட்பாளர் தான் இங்கே அமர்ந்திருக்கின்ற சத்யலட்சுமி அவர்கள். வாய்ப்பை தாருங்கள், உரிமையோடு சேர்க்கின்றோம். ராணிமலை சட்டமன்ற தொகுதியில் எங்கள் கட்சி என்ன செய்தது, நாம் தமிழர் கட்சி என்ன செய்து கிடைத்தது என்று கேட்கின்றார்கள். அதிகாரத்திற்கு வராத நாம் தமிழர் கட்சிதான் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையை மீண்டும் இயங்குவதற்கு அனுமதியை பெற்று தந்தது. அதில் போராடி சிறை சென்ற பெருமகன், அந்த போராட்டத்தில் அந்த களத்தில் எந்த பெருமகன் இதே வயலோகம் பகுதியில் இருந்து தமிழ் உணர்வை வளர்த்த எங்கள் ஐயா காவலில் அமர்ந்திருக்கின்றார். நான் 21 பேர் கைது செய்து ஒரு வாரம் இதே புதுக்கோட்டை கிளைச்சிறைச்சாலை நாங்கள் அடைக்கப்பட்டோம். எதற்காக? எல்லா ஊர்லயும் அரசு தலைமை மருத்துவமனை இருக்குது, இங்கேயும் வந்துச்சு மெடிக்கல் காலேஜ். எதற்காக அண்ணன் விஜயபாஸ்கர் கொண்டு வந்தார்? மக்கள் மீது உண்மையான அக்கறை இல்ல. அந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான நிலங்கள் வாங்கி போட்டாங்க, விற்காம இருந்துச்சு. லேண்ட் வேல்யூ அதிகப்படுத்தணும் பார்த்தாங்க. மெடிக்கல் காலேஜ் எங்க கொண்டு வந்திருக்கணும்? உண்மையிலே பார்த்தது வல்லத்தராகோட்டையில தரமான பகுதியில் பார்த்தோம். வல்லத்தராகோட்டை பகுதி, அந்த பகுதி என்பது தண்ணீர் தாராளமாக வரக்கூடிய பகுதி. இப்ப இருக்கின்ற புதுக்கோட்டை தலைமை மெடிக்கல் காலேஜ் என்பது ஆரஸ்பதி காடா சுற்றி இருந்துச்சு. அங்க இருந்த கொஞ்சம் காப்பு காடு இருந்தது. கால்நடைத்துறைக்கு அந்த காப்பு காடை அடிச்சு கட்டணமா மாத்திட்டாங்க, காங்கிரீட் காடா மாத்திட்டாங்க. இப்ப அங்க இருந்த குரங்கு பூரா எங்கே வருதுன்னா புதுக்கோட்டை நகரத்துக்குள்ள வந்துருச்சு. நமக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ள பின்னாடி உண்டா நடந்துச்சு, அது சாப்பாடு போட்டு சாப்பிடுச்சு. சத்தியம், வீட்டுல ஒரு பொருள் வைக்க முடியல. ஏனென்றால் குரங்கு வாழ்ந்த இடத்தில் இந்த மனித குரங்குகள் போய் 5 வீடு கட்டிக்கிட்டு அங்க போய் உட்கார்ந்துருச்சு. டாக்டர், என்ஜினியர், டாக்டர் எல்லாம். அந்த குரங்கு, காட்டு குரங்கு என்ன பண்ணுச்சு? நேரா நாட்டுக்கு வந்துருச்சு. அது என்ன செய்யும்? பாவம். காடுகளை அடித்த பின்பு குரங்கு என்ன செய்யும்? மயில் என்ன செய்யும்? முயல் என்ன செய்யும்? உடும்பு என்ன செய்யும்? மான்கள் என்ன செய்யும்? எல்லா மான்களும் செத்து கிடக்கின்றது நண்பர்களை. இந்த பகுதியில் இருந்த மான்கள் எல்லாம் செத்து விட்டது. அந்த மெடிக்கல் காலேஜ் கட்டிய பிறகு இன்றைக்கு ஒரு கிரவுண்ட் இடம் 50 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறது. யாருக்கு லாபம்? உங்களுக்கு எனக்குமா? ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை வாங்கி போட்ட அதிமுக, திமுக ரியல் எஸ்டேட் புரோக்கர்களுக்கு லாபம். இந்த புரோக்கர் பயிர்களுக்கு லாபம். ஓட்டு போட்ட உங்களுக்கு எனக்கு. அப்பொழுது என்ன பண்றாங்க? மன்னர் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட முத்துலட்சுமி ரெட்டியார் மருத்துவமனை, தலைமை மருத்துவமனை, அதுதான் நமக்கு எளிதா. இரவு நேரத்துல உட முடியாதவங்க, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வர்றவங்க, பாம்பு கடி, நாய்க்கடி, நரிக்கடி, திடீர்னு விட முடியாதவங்க அங்கே வருவாங்க. எளிதா அரசு மருத்துவமனைக்கு வருவாங்க. அதை இழுத்து மூடிட்டாரு ஐயா யாரு? விஜயபாஸ்கர். என் தலைமையில் தான் போராட்டம் நடந்தது. சமரசம் இல்லாமல் போராடினோம். கம்யூனிஸ்ட் கட்சிக்கார முதற்கொண்டு பொட்டி வாங்கிட்டாங்க, திமுக பொட்டி வாங்கியது, காங்கிரஸ் எல்லா கட்சியும் பொட்டி வாங்கியது. என்னை தனிப்பட்ட முறையில் விலை வீசினார்கள். முடியாது என்று கடைசி வரை உறுதியாக நின்று போராடினோம். சாலையை மறித்தோம். டிஎஸ்பியையும் அன்றைக்கு இருந்த இன்ஸ்பெக்டர் பாலகுரு என்று நினைக்கிறேன், அவரும் எங்களை லத்தியால் அடித்து தூக்கி வேலில் குட்டாங்கட்டையாக போட்டார்கள். 21 பேர்
ஒரு வாரம் சிறையில் இருந்தோம். காரணம் யார்? நம்ம அண்ணன் விஜயபாஸ்கர். எனக்கு தனிப்பட்ட முறையில் நல்ல நண்பர் தான். காவல்துறை ஐயாவுக்கு நல்ல நண்பர் தான். அது வேறு, கட்சி வேறு, கொள்கை வேறு, நட்பாக இருப்பது என்பது வேறு. அந்த அரசு மருத்துவமனை இன்றைக்கு புதுக்கோட்டையில் மீண்டும் மருத்துவமனை தலைமை மையத்தில் இயங்குகின்றது. அது நாம் தமிழர் கட்சிக்காரன். இதே எங்கள் தம்பிகள், நாம் தமிழர் பிள்ளைகள், விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் களமாடுகின்ற நாம் தமிழர் பிள்ளைகள் மணல் குவாரியை இழுத்து மூடி இருக்கிறான். எங்க மலையான பட்டியல எங்கி வந்த மணல் குவாரியை இழுத்து மூடி இருக்கிறான் என் பிள்ளைங்க போராடி. பேராம்பூர்ல இருக்க மதுபான கடை எஃபல்ட் ஒண்ணு வரப்போகுது. தொடர்ச்சியா போராடணும். தேசிய நெடுஞ்சாலையை மறுச்சோம். காவல்துறை கைது செய்தது, வழக்கு போட்டது, சமரசம் இல்லாமல் போராடினோம். எவ்வளவு வேணாலும் காசு தரல் ஒதுக்கங்க என்று சொன்னார்கள். நாங்கள் பிரபாகரன் பெற்றெடுத்த பிள்ளைகள், சீமான் தம்பிகள் ஒருபோது விளைவாக மாட்டோம் என்று தொடர்ச்சியாக போராடினோம். பேராம்பூர் பகுதியில் இன்றைக்கு அந்த மதுக்கடை இழுத்து மூடப்பட்டது நாம் தமிழர் பிள்ளைகள். சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு பெரிய பட்டியலே இருக்கின்றது. காரணம் உயிர் சாட்சி. நான் காவல்துறை வேண்டுமானால் நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள். உண்மையிலே நாம் தமிழர் பிள்ளைகள் போராடினார்களா இல்லையா? சமரசம் இல்லாமல் போராடி அதிகாரம் இல்லாத பொழுது இத்தனை போராட்டங்களை நடத்தி மக்களுக்காக நாங்கள் உழைத்து வெற்றி பெற்று தந்திருக்கின்றோம் என்றால் இது ஒரு வாய்ப்பை, ஒரு ஆட்சி அதிகார வாய்ப்பை, சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பை எங்களுக்கு தந்தால் சட்டமன்றத்திற்குள்ளும் போய் உங்களுக்காக போராடுகின்ற கட்சியாக நாங்கள் இருப்போம். அந்த உரிமையில் தான் உங்கள்கிட்ட கேட்கிறோம். மக்கள் மத்தியில் மக்களுக்காக போராடுகின்ற நாம் தமிழர் கட்சிக்கு சட்டமன்றத்திற்குள் நின்று அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை தாருங்கள். அண்ணல் அம்பேத்கர் தான் சொல்வார், எல்லா துன்ப பூட்டுகளும் தீர்வதற்கு அதிகாரம் வேண்டும் என்று. அனைத்து துன்ப பூட்டுகளுக்கும் திறக்கின்ற சாவியாக இருப்பது அதிகாரம். இந்த அதிகாரம் யார் கையில் இருக்கின்றது? கொலைகாரர்களிடத்தில், கொள்ளைக்காரர்களிடத்தில், ஊழல் பேர்வர்களிடத்தில், லஞ்ச பேர்வர்களிடத்தில், மக்கள் மீது அக்கறையற்றவர்களிடத்தில் இருக்கின்றது இந்த அதிகாரம். 60 ஆண்டு காலம் என்ன சொல்றாங்க? இந்த தேர்தல் வாக்குறுதியில என்ன சொல்றாங்க? ஏற்கனவே 540 தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தது திமுக அரசு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 540 வாக்குறுதியை தந்தார். அதில் எத்தனை வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கின்றார்கள்? இதோ விராலிமலை பகுதியில், இந்த விராலிமலை பகுதியில் எத்தனை பன்னாட்டு வட இந்திய நிறுவனங்கள் இருக்கின்றது. அங்கே வேலை பார்க்கின்ற அத்தனை பேர் யார்? போய் பாருங்கள். அதிகாரிகளாக இருப்பவன் எல்லாம் யார்? 90 விழுக்காடு வட இந்தியன். இதே திமுக அரசு என்ன சொன்னது? நாங்கள் அதிகாரத்திற்கு வந்தால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தனியார் நிறுவனங்களில் 75% வேலை வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை உறுதி செய்வோம் என்று சொன்னார்கள். என்ன செஞ்சாங்க? என்ன செய்து கிடைத்தார்கள்? செய்தார்களா? இந்த விராலிமலையில் செய்த முடியுமா? விராலிமலையில் நூற்றுக்கணக்கான கம்பெனி இருக்கின்றது. இந்த தனியார் நிறுவனங்களில் எங்கள் தமிழ் பிள்ளைகளுக்கு, நம் விராலிமலை சென்னையை சார்ந்த பகுதி பிள்ளைகளுக்கு, தமிழ் பிள்ளைகளுக்கு படித்தவனே இல்லையா? எத்தனை பேர் படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கின்றனர். ஆனால் இந்த படித்த தமிழ் பிள்ளைகளுக்கு விராலிமலை பகுதியில் இருக்கின்ற தனியார் நிறுவனங்களை வேலை வாங்கி தர முடியாதா? எல்லாத்திற்கும் தனியார் என்றால் எதற்கு? அரசாங்கம். தமிழ்நாடு அரசு ஏழை விட்டுற முடியாதுன்னு தனியார் தான் நல்ல தரமா நிர்வாகம் பண்ணுவாங்க என்றால் டிவிஎஸ் ஐயங்காருக்கு ஒரு 5 வருஷம், அனில் அம்பானிக்கு ஒரு 5 வருஷம், அதானிக்கு ஒரு 5 வருஷம், லட்சுமி மிட்டலுக்கு ஒரு 5 வருஷம், பெரிய கோடீஸ்வரங்க அவங்க எல்லாம் உலக பெரும் பணக்காரங்க. அவங்கள்ட்ட சட்டமன்றம் நீங்க அப்ப நல்ல கம்பெனியை நிர்வாகம் பண்ற அப்படின்னு சொன்னா எல்லாம் தனியாருக்கு என்றால் எதற்கு அரசாங்கம்? அண்ணன் கே என் நேருக்கு நூற்றுக்கணக்கான பேருந்து ஓடுது. அமைச்சர் கே என் நேருக்கு அவர் லாபத்தில் இயங்குது. பேருந்தா வாங்கி குவிக்கிறார் அண்ணன் கே என் நேரு. ஆனா அரசாங்க பேருந்த பாருங்க, அரசாங்கம் நடக்குது. அதுவும் அரசாங்க போக்குவரத்து கழகம். அந்த பேருந்துல போறது ஒண்ணுதான், நேரா அதுக்கு சுடுகாட்டுக்கு போறது ஒண்ணுதான். கவர்மெண்ட் பஸ் எந்த லட்சணத்தில் இருக்குது? பல ஆயிரம் கோடி ரூபாய் நட்டம். அரசு போக்குவரத்து கழகம், மின்சார வாரியம், தமிழ்நாடு மின்சார வாரியம் பல ஆயிரம் கோடி ரூபாய் நட்டம். 1990 வரை நட்டத்தில் இயங்காத மின்சார வாரியம், நட்டத்தில் இயங்காத போக்குவரத்து துறை இன்றைக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் நட்டத்தில் இயக்குகின்றது என்றால் நிர்வாகம் உள்ளது யாரு?
அரசாங்கம். இப்ப நிர்வாகம் பண்றது யாரு? திமுக. ஏற்கனவே நிர்வாகம் பண்ணது யாரு? அதிமுக. உனக்கு அரசாங்க போக்குவரத்து கழகத்தையும் மின்சார வாரியத்தையுமே நிர்வாகம் பண்ண தெரியாத உனக்கு என்ன மசத்துக்கு முதலமைச்சர் பதவி? உனக்கு எதற்கு அமைச்சர் பதவி? உனக்கு எதற்கு சட்டமன்ற உறுப்பினர்? உனக்கு எதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்? அதனால்தான் கேட்கின்றோம். தற்சார்பு பொருளாதாரத்தை, சந்தை பொருளாதாரத்தை தூக்கி எறிந்துவிட்டு, உற்பத்தி பொருளாதாரத்தை தூக்கி எறிந்துவிட்டு, தற்சார்பு பொருளாதாரத்தை, மண் சார்ந்த பொருளாதாரத்தை பேசிக் கொண்டிருக்கின்ற, நடைமுறைப்படுத்துவதற்கான திட்டங்களை வைத்திருக்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கு அதிகாரத்தை கொடுங்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம். 10.6 லட்சம் கோடி ரூபாய் கடன் யாருக்கு? தமிழ்நாடு அரசு இருக்கு. இங்க நிக்கிறீங்களே அண்ணன் தம்பிகளே, மாமன் மைத்தொடர்களே, வயதில் பெரியவர்களே, எனக்கு ஒரு அரசு கூட கடன் வந்தாலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் உங்களையும் என்னையும் அடகு வைத்து ஒரு ஆளுக்கு 1,32,000 ரூபாய் கணக்கு பண்ணி 7 கோடி தமிழன் கணக்கு காட்டி 10.6 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. யாரு வாங்கியது? யாரு? தமிழ்நாடு அரசு. இந்த 4.5 ஆண்டுகளில் 5.5 லட்சம் கோடி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய நிர்வாகம், அதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவருடைய நிர்வாகத்தின் 4.5 லட்சம் கோடி, மொத்தம் 10.62 லட்சம் கோடி, 10.5 லட்சம் கோடி, 10.5 லட்சம் கோடி. உங்க பாக்கெட்ல 10 ரூபாய் பணம் இருக்கா? நம்ம வீட்டுல 10,000 ரூபாய் பணம் இருக்கா? மொத்தமா கட்டா இல்ல. எதற்காக வாங்கினாங்க? எதற்காக 10.5 லட்சம் கோடி கடன் எதுக்கு வாங்கினேன்? என் பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு தந்தியா? என் பிள்ளை படிச்சுட்டு வீட்டுல, என் பொம்பளை பிள்ளை இருக்குது, ஆம்பளை பிள்ளை இருக்கு, படிச்சுட்டு பிஇ படிச்சுட்டு எம்பிஏ படிச்சுட்டு என் பிள்ளை என்ன பண்ணான் தெரியுமா? ஸ்விக்கியில வேலை பார்க்கலாம். ஸ்விக்கினா என்ன தெரியுமா? சோத்து முட்டையை போய் வீட்டுக்கு கொடுக்கறது. அதுக்காக நாங்க பிஇ படிச்சோம், அதுக்காக நாங்க எம்பிஏ படிச்சோம், அதுக்காக எங்க ஆயிரத்தை கஷ்டப்பட்டு வெம்பாடுபட்டு சேர்த்த காசெல்லாம் பொறுக்கி எடுத்து விற்று அண்டா குண்டாவெல்லாம் அடகு வச்சு, தாலியை முதற்கொண்டு அடகு வச்சு நம் பிள்ளைகளை படிக்க வைத்தோமே. ஹோட்டல்ல போய், ஸ்விக்கில போய் அந்த சோத்து முட்டையை வாங்கி தோல்ல மாட்டிக்கிட்டு பைக்ல போய் வீடு வீடா கொடுத்து அதுல கிடைக்கிற பாவம் 15,000 ஓவா வாங்குறதுக்கான படிக்க வச்ச நாங்க பிள்ளை. அதுக்காக நீங்க 10 லட்சம் கோடி வாங்குறீங்களா? இதே வேளாண்மை தொகுதியில் அரசு கல்லூரி இருக்கா? அரசு கலைக்கல்லூரி இருக்கா? விஜயபாஸ்கர் அண்ணனுக்கு எத்தனை கல்லூரி? பொறியியல் கல்லூரி, கலைக்கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, செவிலியர் கல்லூரி, பாலிடெக்னிக், ஆசிரியர் பயிற்சி கல்லூரி. ஏன்? அப்பதானே இருக்கிற காசி மொத்தமா பிடிக்க வைக்கலாம். இவ்வளவு நாள் ஒரு அரசு கல்லூரி, ஒரு அரசு பொறியியல் கல்லூரி இவரால் கொண்டு வந்திருக்க முடியாது. ஏன் கொண்டு வரவில்லை? நோக்கமில்லை. ஏன் நோக்கமில்லை? தாங்கள்லாம் கட்ட முடியாது, தாங்கள்லாம் கட்ட முடியாது. அதான் நோக்கம். இங்க இருக்க பேருந்து நிலையம், பேருந்து உள்ள வந்துட்டு போகுத, பேருந்து நிறுத்தம், பேருக்குத்தான் அது நிறுத்தம், பேருக்குத்தான் அது பேருந்து நிலையம். துபாக்கு நிக்காத. இந்த விராலிமலை சட்டமன்ற தொகுதி, இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தின் உயர்வுக்காக, மேம்பாட்டிற்காக இந்த அதிமுகவும் திமுகவும் உழைத்து கிடைத்ததென்ன? தனிமனித வருமானம் பெருகிருக்கின்றதா? விவசாயிகளுடைய வாழ்க்கை செழித்திருக்கின்றதா? தொழிலாளருடைய வாழ்க்கை உயர்ந்திருக்கின்றதா? பெண்கள் வாழ்க்கை மேம்பட்டிருக்கின்றதா? மாணவருடைய வாழ்க்கை மேம்பட்டிருக்கின்றதா? படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைத்திருக்கின்றதா? நீர் கிடைத்திருக்கின்றதா? வளம் இருக்கின்றதா? என்ன கிடைத்தது நமக்கு? அண்டா இலவசம், குண்டா இலவசம், தாலிக்கு தங்க இலவசம், லேப்டாப் இலவசம், அரிசி இலவசம், பருப்பு இலவசம், கொலுசு இலவசம், கொண்ட ஊசி இலவசம். இதை நாங்க கேட்டோமா? இதுவா ஒரு நாடு? இதை வாங்கிக் கொண்டதான் இந்த நாடு மேம்பாடு அடையுமா? இதை வாங்கிக் கொண்டால் கருணாநிதி குடும்பமும், எடப்பாடி பழனிசாமி குடும்பமும், விஜயபாஸ்கர் குடும்பமும், ரகுபதி குடும்பமும், மெய்யநாதன் குடும்பமும், செல்லபாண்டியன் குடும்பம் தான் உயர்ந்திருக்கின்றதே தவிர ஓட்டு போட்ட நீயும் நானும் ஓட்டாண்டியாக ஓரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான் நம்மளுடைய வேலையா போச்சு. நாடு சரியில்லைங்க. நம்ம அதுக்கு ஓட்ட போட்டுறது அவனுக்கு. நாடு சரியில்லை, முன்ன மாதிரி இல்லை. யாருக்கும் மரியாதை இல்லை, ஒழுங்கா மழை பெய்ய மாட்டேங்குது, விளைவிக்கிற பொருளுக்கு சரியா விலை கிடைக்க மாட்டேங்குது, அரிசி விலை ஏறி போச்சு, காய்கறி விலை ஏறி போச்சு, வரி உயர்ந்து போச்சு,
சரியா தண்ணி வர்றது இல்ல, ஒழுங்கா கரண்ட் வர்றது இல்ல, எதுவும் எல்லாம் கெட்டு சீரழிஞ்சு போச்சு. பயல்வ பூரா தலைநட்ட தனமா தெரியுறான். எங்க பார்த்தாலும் தண்ணியை போட்டு தெரியுறாங்க. யார் காரணம்? சீமான் தம்பி என்ன காரணம்? நீங்க ஓட்டு போட்டு இளவெடுத்தீங்களே அவன் ஜனான் காரணம். ஓட்டை போட்டு நீங்க பாட்டு காசை வாங்கிட்டு ஓட்டை போட்டு விட்டுட்டீங்க. தொண்டை தண்ணி போக கிளியே நாங்க கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். எதற்காக இவங்க மாதிரியே எம்எல்ஏ ஆகி, இவங்க மாதிரியே எம்பி ஆகி, இவங்கள மாதிரியே அமைச்சராகி நாங்களும் போய் கொலை அடிக்கிறதுக்கு, கொல்ல பண்றதுக்கு, ஊழல் செய்யறதுக்காக தான் போராடி கொண்டிருக்கின்றோமா? நினைக்கின்றீர்களா மக்களே? அப்படி நினைத்திருந்தால் 8.8 தேர்தல் களத்தில் மூன்றாவது தேர்தல் ஆணையத்தால் மூன்றாவது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக நாங்கள் உயர்ந்த பொழுது எங்கள் அண்ணன் சீமானை அழைக்காத அரசியல் தலைவர்கள் அந்த கூட்டணிக்கு இப்ப கூட கடந்த மாதம் அழைத்தார்கள். 300 கோடி ரூபாய் பணம், துணை முதல்வர் பதவி, 300 கோடி ரூபாய் பணம். யாரை பார்த்து அழைத்தா என்று எங்கள் அண்ணன் பின்னங்கையில தட்டி விட்டான். பிரபாகரனுடைய தம்பிதான். 22 நாடுகளை எதிர்த்து இந்திய பெருங்கடலில் 50,000 மாவீரர்களோடு புலிகளோடு தமிழன் இல்லாத நாடு இல்லை, தமிழனை கொண்ட ஒரு நாடு இல்லை என்று சமரசமில்லாமல் ஒரு தலைவன் போராடி உலக வரலாற்றில் போராடி இருக்கின்றார் என்றால் அது எங்கள் தேசிய தலைவன் பிரபாகரன் விடுதலை புலிகள். முத்தமிழ் காவலர் என்று பெருமை வீட்டிக் கொள்கின்ற கருணாநிதி இந்த இனத்திற்காக தன் குடும்பத்திலிருந்து யாராவது செத்து வரலாம். கருணாநிதி குடும்பத்தில் இருந்து இந்த மொழியை காப்பதற்காக, இந்த மண்ணை காப்பதற்காக, இயற்கை வளத்தை காப்பதற்காக, தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்பதற்காக கருணாநிதி குடும்பத்தில் இருந்து யாராவது உயிரிட்டதுண்டா? ஜெயலலிதா குடும்பத்திலிருந்து, எம்ஜிஆர் குடும்பத்திலிருந்து, எடப்பாடி பழனிசாமி குடும்பத்திலிருந்து, விஜயபாஸ்கர் குடும்பத்திலிருந்து இந்த மண்ணை காப்பதற்காக, மக்களை காப்பதற்காக, இயற்கை வளத்தை மீட்பதற்காக, தமிழ்நாட்டின் உரிமைக்காக டெல்லி ஆதிக்கத்தை எதிர்த்து யாராவது இறந்ததுண்டா போராடி? விராலிமலை சண்முகம் என்கின்ற ஒரு மொழிப்போர் தியாகி போராடி வீரமரணம் அடைந்தார் இந்த மொழியை காப்பதற்கு. அவனுக்கு ஒரு மணிமண்டம் இருக்காங்க. அயோக்கிய பெண்களை ஒரு மணிமண்டம் இருக்கின்ற மொழியை காப்பதற்காக மொழிப்போர் ஈகி. இந்தியை திணித்தனியா காங்கிரஸ் 1965 10 லட்சம் மாற்றி நேரு உத்தரவின் பேரில் இந்தியை திணித்தார். இங்கே வீறு கொண்ட ஒரு போராட்டம் நடந்தது, மொழிப்போர் போராட்டம். அந்த மொழிப்போரில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள், மாணவர்கள் போராடி உயிர்த்தார். இந்திய ராணுவம் தமிழ்நாட்டிற்கு 1965 முதல்வராக வந்தது இதற்கு தெரியுமா? மொழியை காக்கின்ற போரில் தமிழர்கள் போராடினார். அவனை சுட்டுக் கொண்டது இந்திய ராணுவம். கொல்ல சொல்லி உத்தரவிட்டது காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைத்து கும்மி அடித்துக் கொண்டிருப்பது இந்த திராவிட முன்னேற்ற கழக திருட்ட அயோக்கிய நாயகர். இவனுக்கு வாக்கு இதற்காக சமூகம் சென்றார். இதுல திமுக ஒன்னும் பணம் தேர்வு, அவ்வளவுதான். மோடியை எதிர்க்கிறதுக்கு அவர் உண்டைத்தான். மோடி கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது இந்த திருட்டு திராவிட மாடல் அரசு. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? மம்தா பானர்ஜி சொல்றாங்க, மேற்கு வங்கத்தின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர், மேற்கு வங்கத்தின் முதலமைச்சர் சொல்கின்றார், இந்த திருட்டு அயோக்கிய எங்களை சொல்றோம் பிஜேபி பேச்சு இல்லை. இந்த பிஜேபி கூட்டணி வைத்த 5 ஆண்டுகள் கும்மிய அமைச்சரவையில் கும்மி அடித்தது முரசொலி மாறன், திராவிட முன்னேற்ற கழக கும்பல். அன்றைக்கு இவங்க கூட்டணி இல்லாம இந்த ஆட்சியை கவிழ்த்து இருந்தார். குஜராத்தில் 2000 இஸ்லாமியர்கள் துடிக்க கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள். இவ்வளவு பெரிய திரும்பவும் பாரதிய ஜனதா என்கின்ற ஒரு கட்சி டெல்லியிலே இல்லாமல் போயிருக்கும். அதற்கு உயிர் கொடுத்து வாழ வைத்து காப்பாற்றியது இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு வந்து பாசிச பாயத்தை திருட்டு பயன். இதை ஒரு கூட்டம் நம்புது. அந்த மொழிப்போருக்காக போராடிய அந்த விராலிமலை சமூகத்துக்கு மணிமண்டபம் கிடையாது. இந்த மோரக்கட்டைக்கெல்லாம் பேனா செல்ல வைக்கிறாங்க. இந்த இனத்திற்காக என்ன செய்வீர்கள்? எங்கள் தலைவர் பிரபாகரன் 32 ஆண்டு இந்திய பெருங்கடலில் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளை எதிர்த்து நின்றார். 2009ஆம் ஆண்டு 4ஆம் கட்ட ஈழப்போர் அங்கே ஒரு இனப்படுகொலையை நடத்தியது யார்? இந்திய அரசு. உலக நாடுகளின் துணையோடு இந்திய அரசு
அந்த இந்திய அரசு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சி, மன்மோகன் சிங், சோனியா காந்தி, ராகுல் காந்தி, அந்த அமைச்சர்கள் 9 பேர் அமைச்சர், கூட்டணி அமைச்சர் யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். அன்றைக்கு அந்த திமுக அமைச்சரவையிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியை டெல்லியில் கவிழ்ந்திருந்தால் இவ்வளவு பெரிய இனப்படுகொலை வந்திருக்காதுடா. இன துரோகிகளே, எங்கள் தலைவன் தன் தாயை இழந்தான் போர்க்களத்தில், தன் தந்தையை இழந்தான் போர்க்களத்தில், தான் நேசித்த மனைவியை இழந்தான், தன் 3 பிள்ளைகளை இழந்தான், சார்லஸ் ஆண்டனியை இழந்தான், எங்கள் பிள்ளை துவராகவே இழந்தான், பெற்ற மகளை இழந்தான். 12 வயது பிள்ளை 12 வயது பிள்ளை 3வது பிள்ளை பாலச்சந்திரன். பால்வடிகின்ற முகம். உங்களுக்கும் எனக்கும் ஒரு 12 வயது பிள்ளை பிஸ்கட் தின்னு கொண்டு உட்கார்ந்து இருக்கின்றான். அப்பா இறந்தது தெரியாது, அம்மா இறந்தது தெரியாது, அண்ணன் இறந்தது தெரியாது, அக்கா இறந்தது தெரியாது. பிஸ்கட்டை தின்னு கொண்டு அப்பாவியாக உட்கார்ந்து இருக்கின்றான். 2 சிங்கள ராணுவ வீரன் துப்பாக்கியோடு வருகின்றான். பிள்ளையை நெஞ்சை பார்த்து குறிவைக்கின்றான். பேசாமல் என் பிள்ளை பார்த்துக் கொண்டிருக்கிறான், என் தலைவருடைய பிள்ளை, என் அண்ணனுடைய பிள்ளை பார்த்துக் கொண்டிருக்கிறான், பேசாமல் பார்த்துக் கொண்டிருக்கிறான். ஒரு சத்தம் கேட்கின்றது, உறவுகளே, ஒரு சத்தம் கேட்கின்றது. 2 பேர் சுத்தத்தில் 5 குண்டு 12 வயது நிரம்பிய பாலகர், என் தலைவனின் பிள்ளை, எங்கள் அண்ணனின் பிள்ளை, எங்கள் குலக்குழந்தை, எங்களுடைய வாரிசு செத்து மடிந்தான். செய்தது யார்? சிங்களவன். அந்த சிங்களவனுக்கு உதவி செய்தது யார்? இந்திய அரசு. இந்தியாவை ஆண்டது யார்? காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சியோடு இருந்தவை யார்? இந்த அயோக்கிய திருட்டு கருணாநிதி திமுக. அதை வேடிக்கை கைகொட்டி பார்த்துக் கொண்டிருந்தது யார்? அதிமுகவும் பாரதிய ஜனதாவும். காங்கிரஸ் எங்கள் இன எதிரி என்றால் பாரதிய ஜனதா மனிதகுல எங்கள் வகை. அதனாலதான் எங்க அண்ணன் உறுதியா சொல்றான், எங்கள் அண்ணன் சீமா, தேசிய கட்சிகளோடு திராவிட கட்சிகளோடு ஒருபோதும் கூட்டணி கிடையாது. கடைசி வரை போராடி சாவோமே தவிர எங்கள் விடுதலை புலிகளை போல, எங்கள் தலைவனை போல, எங்கள் இனத்தின் உரிமைக்காக நாம் தமிழர் பிள்ளைகளும் சீமானும் கடைசி வரை போராடி சாவோமே தவிர எவனும் காசுக்காக பதவிக்காக போய் நிற்க மாட்டோம்டா, கூட்டணி வைக்க மாட்டோம்டா. எனவேதான் நண்பர்களே, இந்த தெம்பு, இந்த திமிர் எங்கிருந்து வந்தது? யார் வந்தது? எங்கள் தலைவன் பிரபாகரனும் மாவீரர்களும் புலிகளும் தந்த தெம்பு, இந்த திமிர், இந்த லட்சிய வெறி, இந்த கொள்கை பற்று, இந்த சமரசம் இல்லாத போராட்ட சிந்தனை வந்தது அந்த தலைவன் வழியில் வந்த எங்கள் தலைவன், எங்கள் அன்பு அண்ணன், எங்கள் தாய்மொழி செந்தமன் சீமா. அவன் காட்டிய வெற்றி வேட்பாளர் தான் உங்கள் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் படித்த பண்பான நம் குடும்பத்து பிள்ளை சத்தியலட்சுமிக்கு, படித்த பிள்ளைக்கு, போராட்ட சிந்தனை கொண்ட பிள்ளைக்கு உங்கள் வலிமை மிகுந்த விவசாய சின்னம் வாக்குகளை அள்ளித்தாருங்கள். இந்த மணல் கொள்ளையர்களுக்கும், இந்த திருட்டு மலை கொள்ளையர்களுக்கும், ஊழல்வாதிகளுக்கும், லஞ்ச பேர்வழிகளுக்கும் தமிழ்நாட்டு உரிமைகளை டெல்லியிடம் அடகு வைத்த இந்த திருட்டு அதிமுக திமுக என்கின்ற 2 பேர் கட்சிகளை விரட்டி அடித்து தூய தமிழ் தேசிய கட்சியான தமிழ் இனத்தின் மாறாத பற்று கொண்டு 16 ஆண்டுகள் தனித்தே மக்களுக்காக கொள்கையோடு கரம் பிடித்து போராடி கொண்டிருக்கின்ற செந்தமிழன் சீமானின் அன்பு தம்பி, அன்பு பிள்ளைகளுக்கு வலிமை மிகுந்த உங்க வாக்குகளை விவசாய சின்னத்தில் தாருங்கள் என்று உரிமையோடு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. எழுச்சியுரை ஆற்றிய அண்ணனுக்கு நன்றி.